வணக்கம், நான் உங்கள் சாருகா. நான் இப்போ நிற்கிறது பெங்களூரில் இருக்க சர்ச் ஸ்ட்ரீட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை. நான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஸ்பாட் காமிக்க போகிறேன். சென்னையில் இருக்க கேஎன்கே ஸ்பாட்டு, அதாவது கேஎன்கே ரோடு. மேபி இது இன்னும் சர்ச் ஸ்ட்ரீட் அளவுக்கு இன்னும் லுக் வரல, பட் இன்னும் 2 மாதத்தில் அதுக்கான வைப் அண்ட் அந்த மாதிரியான ஒரு லுக் வந்துடும். யங்ஸ்டர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஃபேஸ், நிறைய குசைன்ஸ் இருக்கிற நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் புக் ஷாப்ஸு அண்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ், சலூன்ஸ் அண்ட் போட்டிக்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷாப்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம vlogல இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பாஷா பர்கர் அண்ட் கெபாப் ஷாப்க்கு வந்திருக்கோம். உள்ளே எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் போட்டிருக்காங்க. ஷேக் ஷவுக்கா, எக் பிளேட், சம்திங் வாயிலே நுழையாத அளவுக்குள்ள நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் நேம் எல்லாம் இருக்குது. காம்போ ஆஃபர்ஸ் எல்லாமே 329 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபுட் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபேஸ் எல்லாமே இருக்குது. ஆம்பியன்ஸே ரொம்ப கூலாக, செம்ம சைலண்ட்டாக நல்லா செட் பண்ணியிருக்காங்க. நான் 91 இங்கே தான் கடை வச்சுருக்கிறேன். இது ஸ்மார்ட் சிட்டி ஆக்கியிருக்காங்க. நான் வரும்போது ஃபுல்லாக வீடுகளாக தான் இருந்தது, ஒரு கடைகளோட கிடையாது. இப்போ ஸ்மார்ட் சிட்டி ஆக்கி கடைகள்லாம் வரப்போன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க நிறைய ஷாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங்ஸை ஹைலைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ஆர்டிஸ்டிக்கான பிளேஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, லைவ் பெயிண்டிங், லைவ் ட்ராயிங் சொல்லி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கமர்ஷியல் சின்ன சின்ன ஷாப்ஸும் வரப்போகுது. ஹாய், என் பேர் சுரேஷ். நான் இந்த இடத்துல ஆட்டோ ஓட்டுறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா காதர்நவாஸ்கர் ரோடு அவ்வளோப்பா டெவலப்மெண்ட் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிங்கப்பூர் மாரி இருக்குது, குட்டி சிங்கப்பூர் மாரி. நிறைய கடைகள் அதிகமாக இருக்குது. இப்போ சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா எவிக் ரோடு என்ஜாய்மெண்ட்டுக்கு முக்கியமான பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த காதர்நவாஸ்கர் ரோடு. நீங்கள் போக போக பாருங்கள், இது ஒரு சின்ன சிங்கப்பூராக மாறிடும் நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள். பெங்களூர் சர்ச் ஸ்ட்ரீட்னாலே என்னென்ன ஃபேமஸ்? கஃபே, ஸ்ட்ரீட் மியூசிக், பாரு, கிளப்பு, அப்புறம் நிறைய ஷாப்பிங், இது எல்லாமே ஃபேமஸ். ஸோ நினச்சி பாருங்கள், கேஎன்கே ஸ்ட்ரீட் ஒர்க், அதாவது கேஎன்கே ரோடோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா சென்னை யங்ஸ்டர்ஸ்க்கு ஹேங் அவுட் பேரடைஸாகவே இது மாறிடும். கிட்ஸு, அதுக்கப்புறம் ஐடி க்ரௌட்ஸு, ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே இங்கே என்ஜாய் பண்ணலாம். ஃபுட் வ்ளாகர்ஸ், ரீல் ஸ்பாட்டு எல்லாமே இங்கே இருக்கும். என்னடா ஃபுல்லாகவே லக்ஸுரி ஷாப்பாகவே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட, நிறைய சின்ன சின்ன ஷாப்பெல்லாம் வரப்போகுது. ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஜும்கா ஷாப்ஸு, சீப் அண்ட் பெஸ்ட்டு கிளாத்திங் ஷாப்ஸு, ஸோ எல்லாமே வரப்போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட நைட் அவுட்டிங் போகிறதுக்கு இது பெஸ்ட்டான ஸ்பாட்டு. இன்னும் 10% ஒர்க் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்னும் 2 மாதத்தில் அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த கேஎன்கே ரோடே பாருங்கள், அந்த அப்லிஃப்டே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த யூனிஃபார்மான ஃபுட் பாத்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்மூத்தான வாக்கபிள் லேனாக இருக்கட்டும், இன்னும் நைட் லைட்டிங் எல்லாம் ஆட் பண்ணால் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். மாதிரி நைட் அர்பன் லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெச் ரொம்ப கம்மி. அப்படி பார்க்கும்போது இந்த கேஎன்கே ரோடு கண்டிப்பாக ஒரு நல்ல புதிய கல்ச்சர் லேனாகவே இருக்கும். ஸோ பெங்களூரில் சர்ச் ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு எந்த மாதிரியான வைப் கேப்சர் ஆகுதோ அதே மாதிரி வைப் இங்கேயும் கிடைக்கிறது கேரண்டி. இந்த கேஎன்கே ரோடு ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்பாட்க்கு போக போகிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
Subscribe to One India and never miss an update.